அனைவருக்கும் வணக்கம். சிறியடிக்கு சிறியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து நைட் நேரம் ஆகிப்போச்சு. முத்துக்கு வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் தான் பால் இருந்துச்சு. ரோஹிணி டீ போடுறேன்னு சொல்லி டீயை பாலை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு, நீ வா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது அந்த பார்லமாட்டை நீ சொல்லிட்டியா? அந்த வட்டிக்கிட்ட சிட்டி வாங்கினதெல்லாம் சொல்லிட்டியா? என்னது அப்படிங்கிறாங்க. வளர்றேன் பாரு, அந்த சிட்டிக்கிட்ட போய் அவங்க வட்டிக்கு ரூபா வாங்கினாங்களா, அதெல்லாம் கேட்டியா நீ? அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் கேட்டேன். சரி என்ன சொல்லிச்சு அந்த பார்லரமானே? அவங்க அப்படியே ஷாக் ஆனாங்க அப்படிங்கிறாங்க. சரி அந்த வீடியோ விஷயத்தை சொன்னேன், நான் அதுவும் சொன்னேங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த ரூபா வாங்கினது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த பார்லர் அம்மா கண்டிப்பாக ரூபா வாங்கியிருக்கு, வட்டிக்கெல்லாம் தேவையில்லாமல் காசு வாங்கி செலவழிச்சிருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. சரி அந்த வீடியோக்குன்னு அதாங்க ரூபா வாங்கினது கூட அவங்க பார்த்துட்டு அப்படியா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே குபுன்னு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்ருதியோட கேட்டாங்க, என்ன உங்களுக்கு இப்படி வேர்க்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. உடனே ஆமாம் இங்கே உள்ள எல்லாமே ஒரே மழை மேகமாக குழுன்னு இருக்குது, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஹீட்டாக இருக்காங்க. உடனே அப்படி தாங்க அவங்க சொல்லி சமாளித்தாங்கன்னே. அப்போனா இந்த இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு. என்னங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டிக்கிட்ட வட்டி வாங்கினது ரூபா காசு ப்ளஸ் இந்த வீடியோ வெளியானது அந்த சிட்டி தான் வெளியிட்டான்னு சொல்லி நம்ம நினச்சது. இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்காதுன்னு ஏதோ பார்லர் நமக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. சரி அதை என்ன நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அதை என்னத்தையும் கண்டுபிடிங்க, இந்த வர்றேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே போகிற, உட்காரு அப்படிங்கிற. சரி நீங்கள் முதல்ல அந்த பால் எடுத்து குடிங்கன்னே. ஏன் குடிச்சா அந்த திங்கிங்க நம்ம யோசிக்கிறதெல்லாம் வந்துருமோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, சூடாக இருக்குல்ல, ஆறிட போதுன்னு சரின்னு குடிக்கிறாங்க. சரி இந்த நீ பாதியே குடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தான் டெய்லியும் கஷ்டப்பட்டு கார் ஓட்டி சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் குடிங்கன்னே. நானாவது காருக்குள்ளே உள்ள ஜம்முன்னு உட்காந்து போகிறேன், நீ இங்கே வெயிலில் இங்கே அடுப்படியில் இங்கிட்டு அங்கிட்டுமா டூ வீலரில் எல்லாத்துலேயுமே நீ வந்து டெலிவரி பண்ணுறதுக்கெலாம் போகிற, நீ தான் கஷ்டப்படுற, அதனால் நீ பாதி குடி அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்டில் கூட புருஷன் பாதியே பொண்டாட்டி பாதி தானே குடிக்கிறாங்க, அது மாதிரி தான் நம்மளுக்கும் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நைட் நம்ம நினச்சிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னே. இல்லை பாலில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. ஆமாம் அன்றைக்கி நம்மளுக்கு நடந்த ஃபஸ்ட் நைட்டில் நீங்கள் குடித்ததை நான் குடித்தா நல்லா தான் இருக்கும்னே. சரி விடு பழசெல்லாம் கிளறாத அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜ் பண்ணிடுறாரு. அடுத்து சரி நான் காலையில் சீக்கிரமாக அந்த இவன் வேறு ரூபா கொடுத்து தொலைச்சிட்டான்ல, அப்போ வந்து என்ன தான் கண்டுபிடிக்கணும், நான் தான் பொறுப்பாக பார்க்கணுன்ற சொல்லியிருக்காங்களா, அதுக்காக நம்ம காலையில் அந்த ஆக்டர் நடிகர் இருக்கார்ல அந்த கதிரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசுவோம், நீ போகும்போது நானும் வர்றேன் கூட அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சீக்கிரம் நம்ம எந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து காலையில் காரில் போய் கரெக்டாக அந்த ஆக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. போய் பூ கொடுக்குறாங்க. சார் இந்தாங்க சார் பூவு, இன்றைக்கிலேருந்து பூ கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், நான் 10 நாளைக்கு ஒருக்கா அப்படி இல்லாட்டினா மாதத்துக்கு ஒருக்கா பூவுக்கு கூடிய காசு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இவர் யார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் சார் என் ஹஸ்பண்டுன்னு. உடனே முத்து வந்துட்டு, சார் வணக்கம் சார், நான் உங்களுடைய தீவிர ரசிகை, உங்களுடைய சீரியலை ஒன்று கூட விடாமல் பார்ப்பேன், சூப்பராக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, வெரி குட் சார், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்படி இப்படி ஆகா ஓகன்னு புகழ்கிறாரு. உடனே இவர் வந்து அந்த ஆக்டர் வந்துட்டு வாங்க உட்காருங்க, உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் 2 காரை வச்சு நல்லா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓனாக வந்து ட்ராவல்ஸ் ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. ஏங்க காலங்காலத்திலே வந்துட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுறீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நடிகர்களுக்கு இந்த மாதிரி ரசிகர்களுடைய பாராட்டு, ரசிகர்களுடைய ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அந்த தொந்தரவு இதுதான் எங்களுக்கு கொடுக்குற பெரிய அவார்டே, நீங்கள் வாங்க நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா மீனா எடுப்போம் அப்படின்ட்டு மீனாவும் சேர்த்து நின்று ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே. அதுக்கடுத்து சார் உங்களை ஒரு ரோட்டை நான் ஈஸியாக ரோட்டில் பார்த்தேன் சார், நான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன், அதுக்குன்னே நீங்கள் ஒரு வந்தால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பங்களாக்குள்ளே போயிட்டீங்கன்னே. ஈஸியாக ரோட்டில் ஆமாம் அந்த ரோட்டுக்கு மேலே அந்த உள்ள லாஸ்ட்டாக ஒரு பீச் ஹவுஸ் இருக்குமே அதுக்கு தான் நான். ஆமாம் சார் அங்கே தான் அப்படின்னே. ஓ அதுவா, அது என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவன் தான், அவன்கிட்ட இருந்துச்சு, அவன் போய் பார்க்க போனேன், அவன் ஏதோ புதுசாக ஒரு சீரியல் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து கால் ஷீட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான், அது விஷயமாக தான் பேச போயிட்டு இருந்தோம். ஆனால் அவன் அந்த அங்கே இருக்கிற அந்த அவனோட கெஸ்ட் ஹவுஸை கூட ஏதோ விற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பீச் ஹவுஸ் கூட சொன்னான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஹவுஸ் வந்து அவனோட கிடையாது, வேறு யார் ஏதோ அவன் சரியான ஃப்ராடுன்னு. அதுலேருந்து அவன் நம்பரை நான் கட் பண்ணிட்டேன், அவன் ரொம்ப பேசுகிறது கிடையாதுன்னு. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் அவன் ஏதோ விற்கிற மாதிரி தான், அது நான் இந்த நேரத்தில் யார்கிட்ட கொடுத்து ஏமாத்தினானோ, யார் அந்த ஏமாளியோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிற அந்த ஏமாளி எங்கள் அண்ணன் தான் சார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு. ஆமாம் சார் 30 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டா சார். நீ என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் சார் அவன் ரொம்ப நல்லா படித்தவன் தான், ஆனாலும் அறிவில்லாமல் அவன்கிட்ட போய் கொடுத்து ஏமாந்துட்டான், அது டீட்டெயில் தெரிஞ்சால் எதுவும் சொல்லுங்கள் சார் நீங்கள் எனக்கு அப்படிங்கிறாங்க. இப்போல்லாம் படித்தவங்க தான் சார் ரொம்ப ஏமாறுறாங்க. ஏன் சார் உங்கள் அண்ணன் இந்த அளவுக்கு போய் இப்படி 30 லட்சத்தை போய் ஏமாந்துருக்காரு, அவ்வளோ பெரிய பணக்காரரானே. பணக்காரரா இல்லை சார், சரியான ஏமாளியாவே, வெளியில் கடன் வாங்கி தான் சார் இந்த இதில் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான், கடைசி இவங்கிட்ட அவன் ரூபா தூக்கிட்டு ஓடிட்டான், அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொந்த ஊர் ஏற்காடுன்னு சொல்லி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குன்னு. சார் வேறு எது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் சார். ஓகே கண்டிப்பாக நான் அவரை பற்றி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
அடுத்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி அம்மா வராங்க. "சார் வணக்கம் சார்" அப்படின்னா, "வாங்க வாங்க உட்காருங்க தம்பி, ஒரு சேர் எடுத்து போடு" அப்படிங்க. சேர் எடுத்து போட்டு உட்காந்துடுறாங்க. "நீங்கள் தானே அந்த பூ டெக்கரேஷன் கூட ஆர்டர் கேட்டிருந்தீங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் சார்ன்னு நானுமே கல்யாண மண்டபத்தில் விசாரித்தேன், அவங்க தான் உங்கள் பேரை பற்றி தான் பேசுனாங்க சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க அந்த ஆக்டர் வந்துட்டு. "ஆமாம் சார், நம்ம தொழில் செய்கிறத வந்து நம்ம பெருமையாக ஓகன்னு பேசணும் அவசியம் இல்லை. நம்ம செய்கிற தொழிலே நம்மளை வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்துக்காட்டும் நம்மளுக்கு. அதான் சார் இந்த ஊரில் இருக்க எல்லா மண்டபத்துலையும் நான் தான் சார் டெக்கரேஷன் பண்ணுவேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, இவங்க கூட டெக்கரேஷனுக்கு ஆர்டருக்குலாம் இவங்களுமே கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கல்யாண மண்டபத்தில் உள்ள ஸ்டேஜ் டெக்கரேஷன் அங்கே இருக்கிற எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளியே ரிசப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்புறம் என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன் நான், என் தங்கச்சிக்கலாம். ஸோ அந்த காரை டெக்கரேட் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே நான் இவங்ககிட்ட கொடுத்துலான்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "உங்கள் பேர் மீனா தானே சொன்னீங்கன்னு?" "ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு மீனா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே சிந்தாமணி அம்மா, "எதுக்கு சார், நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னொருத்தவங்க வந்து வேலை பார்த்தா அது நல்லா இருக்கா சார்? அதனால் எல்லா ஆர்டருமே நானே எடுத்து பண்ணிக்கிறேன் சார். ஒரே ஆளாக எல்லாமே செஞ்சுக்கிடலாம்" அப்படிங்கிறாங்க. "அது எப்படிங்க, நீங்களும் ஆர்டர் கேட்டிருக்கீங்க, அவங்களும் ஆர்டர் கேட்டிருக்கீங்க, 2 பேரும் கொஞ்சம் ஓகேன்னா ஓகே தானே, அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. "இல்லை சார், அது வந்து எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சார், நான் பண்ணால் நான் மட்டும்தான் சார் பண்ணணும்" அப்படின்னு சிந்தாமணி திருப்பி பேசவும், "என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எல்லாருக்கும் தானே வயிறு இருக்குது, எல்லாருக்கும் தானே பொழப்பு இருக்குது, உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், அதே போல் அவங்களுக்கு சின்ன வேலை தானே கொடுத்துருக்கேன், இருக்கிற மெயினான வேலையை உங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கேன், அப்புறம் என்ன உங்களுக்கு, நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யுங்க, இல்லாட்டினா விட்டுருங்கன்னு." "ஐயோ இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி சார், ஓகே சார், அவங்களும் இப்போ புதுசாக வர்றவங்க, அவங்க அதை செஞ்சுட்டு போட்டோம், நான் என்னோட செய்கிறேன், சரி சார் நான் இப்போ வரட்டுமா" அப்படிங்கிறாங்க. "அட்வான்ஸு" அப்படின்னு சிந்தாமணிகிட்ட கேட்கும். சிந்தாமணி வந்து, "இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கிறேன், எனக்கு மொத்தமாக அமௌண்ட் வாங்கிக்கிறேன்" அப்படின்ட்டு சிந்தாமணி எந்திச்சு போயிடுறாங்க. அடுத்து மீனா வந்து பேசிட்டு போகும்போது, "சரி சார் நாங்கள் கிளம்புறோம் சார், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்" அப்படிங்கிறாங்க. "நீங்களும் அன்றைக்கி ஆர்டர் கேட்டிங்க, அதுவும் இல்லாமல் இப்போ வேறு 30 லட்சத்தை தொலைச்சிட்டேன்னு வேறு சொல்கிறீங்களா, சரி இந்த ஆர்டர் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன்னு." "சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு சார், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சார் நீங்கள்" அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க. "இதில் என்னப்பா இருக்குது, மனுஷனுக்கு மனசே உதவி செஞ்சால் அதில் என்ன இருக்க போகுது" அப்படிங்க. "சரிங்க சார் நான் உங்கள் கிளம்புறேன்ட்டு" இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. காரில் உட்கார போகிறாங்க. உடனே சிந்தாமணி அம்மா, "ஏய்" அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதிகாரத்தோடதுங்கிறாங்க. "என்ன நீ, நான் போகிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் என்னோடய ஆர்டரை நீ வந்து தட்டி பறிக்கிற" அப்படிங்கிறாங்க. "நான் ஒன்றும் தட்டி பறிக்கலை, நீங்கள் வந்து நான் வளரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்னை தடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் யாருங்கிறத உங்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டியது இருக்கும். என்னோடய திறமைக்கு நான் ஆர்டர் கேட்குறேன், அவங்க கொடுத்தா நாங்கள் செய்ய போகிறோம், கொடுக்கலாட்டினா விட போகிறோம், யார் கிடைக்குதோ அவங்க செய்ய போகிறாங்க" அப்படிங்கிறாங்க. "சூப்பர் மீனா, சூப்பர் மீனா, நல்லா பேசுகிற மீனா நீ, அவள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து வருவா, அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க" அப்படின்ட்டு முத்தும் சவால் விட்டு போகிறாரு. "போடா போ பாப்புண்டா" அப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணி அம்மா போயிடறாங்க. இங்கிட்டு இவங்களும் போயிடறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் விஜயாவுக்கு வந்து, "ஐயோ பசிக்குதே பசிக்குது, இந்த மீனை எங்கே தான் போய் தொலைஞ்சாலும், இப்போ ஆனால் ஊனை எங்கிட்ட வெளியில் போயிடுறப்ப கிளம்பி, இங்கே பசியோடு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், யார் தான் நமக்கு சோறு போடுவோம், யார் தான் சாப்பாடு ரெடி பண்ணுறது" அப்படிங்கும்போது ரோகிணி வராங்க. "என்ன ஆண்டி நீ, உன்கிட்ட மீனை எங்கே போகிறான்னு சொல்லி எதுவும் சொன்னாலும்?" "இல்லை ஆண்டி, எதுவும் சொல்லலையே" அப்படிங்கிறாங்க. "இவள் காலையில் எங்கேயும் கிளம்பி போயிட்டா, இன்னும் ஆளக்கானும், வீட்டில் இன்னும் சமைச்சு வேறு வைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து முசுந்தர அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்ன காலையில் கத்திக்கிட்டு இருக்க என்ன?" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் எங்கேயும் இல்லாமல் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மருமகளை கொண்டு வந்தீங்களே, அவள் பார்த்தீங்களா, காலையில் எழுந்துச்சி சமைக்க ஒன்றும் செய்யாமல் எங்கேயோ பரதேசம் கிளம்பி போயிட்டா" அப்படிங்கிறாங்க. "ஏன் மீனா சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காரா?" அப்படின்னு சொல்லி அவர் மாமனார் கேட்குறாங்க. "பின்ன அவள் என்ன செய்ய போகிறானா, ஆனால் ஊனா என்கிட்ட கிளம்பி போயிடுறா" அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கும்போது, "ஆண்டி நான் அவனை சமைச்சு தரட்டுமான்ட்டு" ரோகிணி கேட்குறாங்க. "ஐயோ நீயா, வேண்டாமா வேண்டாமா" அப்படிங்கிறாங்க. மனோஜா, "வேண்டாம் ரோகிணி, வேண்டாம் வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "ஏன்?" அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவர் வந்துட்டு, "என்ன மீனை சமைச்சு கொடுக்கலன்னு சொல்லி நீ கோவப்படுற, ரோகிணி சமைக்கிறான்னு சொல்கிற, ஆனால் வேண்டான்னு சொல்கிறேன், ஏன் எதுக்குன்னு, நீங்கள் ரோகிணி சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இல்லையேன்னு, அப்படி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருந்தா நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேவும் மீனா வந்துடுறாங்க. மீனா உள்ளே வரும்போது, "ஏய் எங்கடி காலையில் போனேன், வீட்டில் சமைக்கணும், வீட்டில் வரவங்க சாப்பிடணும், அந்த இதெல்லாம் உனக்கு அக்கறை இல்லையா, நீங்கள் 2 பேரும் மட்டும் நல்லா ஜம்முன்னு ஜாலியாக வெளியில் சாப்பிட்டு வந்திருப்பீங்களே நல்லபடியாக" அப்படிங்கிறாங்க. "என்ன இன்னைக்கு எங்களுக்கு எதுவும் வாங்கிட்டும் வரலையே, அப்போ நாங்கள் என்ன பட்னியாக கிடக்கிறது" அப்படிங்கிறாங்க. மனோஜன்ட்டு, "அதானே எங்களுக்குலாம் பசிக்குது இல்லை, நாங்கள் பட்னியாக இருக்க முடியும்" அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாவும் முத்து ஒன்றுமே பேசாமல் மீனா சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. "என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க நீ" அப்படின்ட்டு சொல்லவும் மீனா வந்துட்டு, "ஏங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வாங்கலை" அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ள கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஹாட் பாக் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. "நான் காலையிலே கிளம்பும்போது எனக்கு வேலை இருக்குன்னு தெரியும், அதனால தான் சீக்கிரமாக எழுந்துச்சி எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு தான் போனேன்ட்டு" மீனா பேசிகிட்டே வராங்க. முத்து வந்துட்டு, "பாத்தியாப்பா, மீனா வந்து அவளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சு வச்சுட்டு தான் போகிறான், ஆனால் அந்த அம்மா மீனாவை எவ்வளோ திட்டுறாங்க, இப்போ திட்டுனா திருப்பி வாங்கிக்கிடுவாங்களா, அது என்னப்பா அப்படி பேசுகிறது மீனாவை" அப்படின்னு சொல்லி முத்துவும் சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்து அவர் மாமனார் வந்துட்டு, "இதுக்கு தான் பேசும்போது யோசித்து பேசு, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதுன்னு சொல்லி உன்னை பல தடவை சொல்கிறேன், நீ ஏதாவது ஒரு வார்த்தையாக
கேட்டிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சமைச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லவும் திருப்பி சொல்கிறாங்க, இல்லைப்பா மீனா வந்து டெய்லி திட்டணும்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி திட்டாங்களா, ஒரு பூஸ்ட் எனர்ஜி ஏறிச்சுல, இதோட போதுன்னு சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே மீனாவை திட்ட வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அப்பா மீனா ஒன்றும் சும்மாவும் எங்கேயும் போகலை, அவள் அந்த ஓடுகாலி ரூபா 2 பேர் தொலைச்சிட்டு வந்தாங்களா, அந்த ரூபாவை வந்து போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக தான் என் கூட வந்திருக்கானே. அப்படியே எங்கடா போனீங்க அப்படிங்க. இந்த மாதிரி சீரியல் நடிகையில் ஆக்டராக இருப்பார்ல, அவரை போய் பார்க்க போனோம், அவர்கிட்ட தான் தகவலை நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம், அவரோட சொந்த ஊர் ஏற்காடா அப்படிங்கிறாங்க. ஏற்காடு, அப்போ ஏற்காடு போனால் அவனை போய் பிடிச்சிடலாமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. யாருக்கு தெரியும் அவன் ஏற்காடில் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ அப்படிங்கிறாங்க. சரி என் பணம் எப்போ தான் வரனே, ஏன்டா நீ என் பணத்தை என்கிட்ட கொடுத்தா வச்சுருக்க, ஏன் பணம் எப்போ வரும் ஏன் பணம் எப்போ வரும்னு கேட்குற.